மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு சிறப்பு நிதி கொடுக்காமல் தமிழர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பார்க்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பசுபதியை ஆதரித்து கந்தநேரி பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தமிழக மக்கள் மீது தேசிய கட்சிகளுக்கு அக்கறை இல்லாததால் அந்த கட்சிகளுடன் கூட்டணி வைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது மக்களின் பிரச்சினைகளை தீர்க்க பெட்டியை கொண்டு வந்து மனுக்களை வாங்கிய மு.க.ஸ்டாலின் பெட்டியின் சாவியை தொலைத்து விட்டதாக விமர்சித்தார். அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட மடிக்கணினி திட்டத்தை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர், திமுக ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கமும் குற்றச்சம்பவங்களும் அதிகரித்து விட்டதாக தெரிவித்தார். அந்த அரசாங்கத்துக்கு சிறப்பு நிதி 10 லட்சம் கோடி கொடுத்திருக்காங்க. 10 லட்சம் கோடி சிறப்பு நிதி கொடுக்கறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மறுக்கிறாங்க. இது வளர்ச்சி பெற்ற மாநிலம் என்று சொல்லி நமக்கு சிறப்பு நிதி கிடைக்கல. மாட்டாந்தாய் பிள்ளைகளை போல தமிழ்நாட்டு மக்களை பார்க்கறாங்க.